ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக். ஸோ இன்றைக்கி கண்ணங்கொழிசால மீன் இல்லாட்டி பாறை மீன் இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். என்னடா இந்த வாஷ் பண்ணுறதெல்லாமா வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கெலாம் வாஷ் பண்ணவே தெரியாது. பட் நான் இந்த யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்களே, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீன் நல்லா தண்ணியில் போட்டுட்டு சைடில் உள்ள விங்ஸை கட் பண்ணணும். சிசரால் கட் பண்ணணும். எனக்கு கத்தியில் கட் பண்ண தெரியாது, அருவாமனையில் கட் பண்ண தெரியாது. ஸோ அதனால் நான் சிசர் எடுத்துக்கிட்டேன். அதோடய வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு அதோடைய சைடில் இருக்க 2 விங்ஸையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு நேராக ஒரு கோடு போடணும். அது தலையோடு சேர்த்து கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், பிகினர்ஸாக இருந்தாலும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்க வேஸ்ட் எல்லாமே எடுக்கணும். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்கள் கையை யூஸ் பண்ணியே நீங்கள் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதோடய தலையில் ஒரு பூ இருக்கும். அந்த பூவோடு சேர்த்து அந்த குடல் உள்ள அளவு கையை விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதை நல்லா க்ளீன் பண்ணும்போது ஒரு உள்ள கருப்பு கலரில் ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அதை எடுக்காமல் விட்டிங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்கும். நான் இப்போ காட்டுறேன்ல, அதுதான். ஸோ அதை நல்லா எடுத்துட்டு அப்புறம் ரன்னிங் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணணும். அது ஸ்கின் மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன்ல, ஸோ அதை எடுத்துட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் டேப்பை திறந்துட்டு நல்லா கழுவுனிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க எல்லா கசடு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைடில் ஏதாவது விங்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது பாறை மீனால் சென்டராக ஒரு முள் இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சாப்பிடும் போது கூட எடுத்து போட்டுடலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அதை நீங்கள் கழுவும் போதே அதை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அதோடய மெத்தட். எனக்கு இப்போ தான் நான் ஃபிஷ் கழுவெல்லாம் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளதை நீங்கள் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மசாலா உள்ளே இறங்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கோடு போட்டுக்கலாம். ஸோ இந்த மீனில் செதில் கிடையாது. ஸோ செதில் இருந்துச்சுன்னா செதிலையும் க்ளீன் பண்ணணும். ஸோ சைடில் விங்ஸை நான் விட்டுட்டேன். ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு மசாலா உள்ளே இறங்கணுன்றதுக்காக நான் அந்த சைடில் எல்லாமே ஒன்று ஒன்றா கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிட்டிங்கன்னா மசாலா உள்ளே நல்லா இறங்கிரும். ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த மீன். ஸோ செதில் இல்லாத மீனால் ஈஸியாக போச்சு. செதில் இல்லாத மீன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் செதில் உள்ள மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது, வாழை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். தேங்க்யூ.